அல் ஈமானு பில் ஆஹிரா, மறுமை மீது ஈமான் கொள்வது. ஸோ மறுமையின் மீது ஈமான் கொள்வது எப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது, தஸ்கியத்துன் நஃப்ஸ் எப்படி நடக்குது என்பதை நம்ம பார்க்க போறோங்க. ஸோ மரணத்திற்கு பிறகு உயிர் தெழுதல், கணக்கெடுப்பு இருக்கு, சொர்க்கம் நரகம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்புவது தான் ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மை ஆவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்று சொல்றாங்க. அல்லாஹ் பல இடங்கள்ல அல் குர்ஆன்ல சொல்றான். அவர்கள் உறுதியாக மறுமையை நம்புறார்கள் என்று சொல்றான். மூமின்களை பற்றி சொல்லும்போது, மறுமையின் மீது ஈமான் கொண்ட மனிதன் வாழ்க்கையை மிக பொறுப்போடு வாழக்கூடியவனாக இருப்பான். மறுமையின் மீது ஈமான் கொள்ளக்கூடியவன் தான் தோன்றித்தனமாக வாழ்வான். ஸோ அவன் பொறுப்போடு வாழும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளம் தூய்மை அடையுது இதன் மூலியமாக. ஸோ மறுமையின் மீது சரியான முறையில் ஒருத்தர் ஈமான் கொள்றார் என்றால், அவர் பாவங்களை விட்டு தூரம் ஆவார் இல்லைங்களா? ஏன்னா மறுமையில அல்லாஹ் இதற்காக தண்டிப்பான், எனக்கு கணக்கெடுப்பான்னு சொல்லி அந்த ஒரு பயம் அவருக்கு உருவாகும். அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு? அதை சரியான முறையில செய்வாரு. பாவங்களை தவிர்க்க முயற்சி செய்வார். ஸோ இதன் மூலியமாக அவருடைய உள்ளம் சுத்தம் அடைகிறது பாவங்களை விட்டு. 2வது விஷயம் அதிகப்படியான உலக பற்று அவருக்கு குறையுது. ஹுப்பு துன்யா என்ற உள்ளத்துடைய நோய் குறைஞ்சு, ஜுஹுத் என்று சொல்லக்கூடிய உலக பற்றின்மை அவருக்கு வளருது. மறுமையை நம்பக்கூடிய ஒரு மனிதன் ஒரு விஷயத்த நல்லா அறிஞ்சிருக்கான். இந்த உலகம் என்பது தற்காலிகம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மறுமை வாழ்க்கை தான் உண்மையான நிலையான வாழ்க்கைன்னு சொல்றான். 29வது அத்தியாயம் 64வது வசனம். ஸோ இதை மறுமையை சரியாக ஒருத்தர் ஈமான் கொள்ளும்போது, துன்யாவுடைய ஆசைகள் அவருக்கு குறையும். ஆகிரத்தில் அதிகமா கவனம் செலுத்தக்கூடியவராக இருப்பார். உலக பற்றுதல் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் நீங்கி உலக பற்றின்மை உடையவரா அவர் ஆயிடுவார். உலக பற்றின்மை இந்த நோய் நீங்கும்போது உள்ளம் சுத்தம் அடைகிறது. 3வது பொறுமை உணர்வு ஒருத்தவருக்கு வளருது. ஒரு முஸ்லிம்க்கு சோதனை வந்துச்சுன்னா என்னங்க நினைப்பான்? அல்லாஹ் மறுமையில இதுக்காக நல்ல கூலி தருவான். பொறுமையோடு இருப்பான். குறை கூறாமல் இருப்பான். அவனுக்கு வரக்கூடிய கோபம் குறையும். சபர் அதிகரிக்கும். ஸோ இது எல்லாமே உள்ளத்துல ஒரு அமைதியை ஏற்படுத்தும். உள்ளத்துல கோபம் என்று சொல்லக்கூடிய அந்த நோயை நீக்கி அவர் பொறுமை காக்கக்கூடியவராக இருப்பார். 4வது நல்ல காரியங்கள் செய்ய இந்த மறுமை மீது நம்பிக்கை வைப்பது நமக்கு என்கரேஜ் பண்ணுது என்று சொல்லலாம். ஸோ மறுமையில எனக்கு ஜன்னத் கிடைக்கும் என்று நம்பக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு சின்ன அமல கூட அவங்க விடமாட்டாங்க. அதை அல்லாஹ்வுக்காக செய்வார்கள். ஏன்னா அல்லாஹ் இதுக்கு மறுமையில எனக்கு கூலி குடுப்பான் என்றது. இப்ப நல்ல செயல்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும்போது, அவருடைய என்ன செய்யும்? உள்ளத்துல இருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே நீங்கும். நல்ல செயல்கள், நல்ல அமல்கள் செய்யும்போது பாவங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுரும் இல்லைங்களா? இப்ப உள்ளத்துல ஒரு அமைதி ஒன்று கிடைக்கும். உள்ளம் கருமை அடைவதை விட்டும் தூரமாகும். உள்ளம் சுத்தமாகும். மேலும் மறுமையின் மீது ஒருத்தன் நம்பிக்கை கொள்ளும்போது, மத்தவங்களுக்கு துல்ம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். அநியாயம் செய்யக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான். பிறரை துன்புறுத்த மாட்டான். ஸோ அநியாயம் என்பது குறையும். கருணை என்பது அதிகரிக்கும். ஸோ அநியாயம் போன்ற உள்ளத்துடைய நோய்கள் குறைஞ்சு, கருணை என்று சொல்லக்கூடிய உள்ளத்துடைய அணிகலன் அவருக்கு என்ன ஆகும்? அவருக்கு சேரும். ஸோ இதன் மூலியமாக உள்ளம் சுத்தம் அடைகிறது. மேலும் அடுத்து உள்ளத்துடைய நோய்கள்னா அகம்பாவம் ஆகட்டும், பெருமை அடிக்கிறது ஆகட்டும். வறுமையை ஒருத்தர் சரியான முறையில ஈமான் கொள்றார் என்றால், அல்லாஹ் முன்னாடி நான் நிக்கணும் மறுமையில. அல்லாஹ் தான் பெரியவன், நான் சிறியவன் என்பதை அவர் நினைப்பார். இதனால அவர் என்ன ஆகும்? உள்ளத்துல ஒரு பணிவு வளரும். உள்ளத்துல நோய்களான அகம்பாவம், பெருமை இது எல்லாமே அவரை விட்டு போயிடும். இப்ப இதன் மூலியமாக உள்ளம் தூய்மை அடைகிறது. இந்த பணிவு வர்றது மூலியமாக. அடுத்தது செல்ஃப் அக்கவுண்டபிலிட்டி அவருக்கு வளரும். தனியாக இருந்தாலும் பாவம் செய்ய அவர் பயப்படக்கூடிய ஒரு நபராக அவர் இருப்பார். ஸோ உள்ளத்துல அந்த கண்காணிப்பு உணர்வு, அல்லாஹ் என்னை கண்காணிச்சுட்டே இருக்கிறான்ற உணர்வு அவருக்கு அதிகரிக்கும். ஸோ இதன் மூலியமாக என்ன செய்வோம்? பாவங்களை விட்டு தூரமாவார். தக்வா அதிகரிக்கும் உள்ளத்துல. ஸோ இதனால நப்சு தூய்மை அடையும். மேலும் வாழ்க்கையுடைய உண்மையான நோக்கத்தை புரிந்து அவர் வாழக்கூடியவராக இருப்பார். தான் தோன்றித்தனமாக வாழ மாட்டார். மறுமை நம்பக்கூடிய ஒரு மனிதன் வாழ்க்கையில நோக்கத்தை புரிந்து கொள்கிறான். அல்லாஹ்வை மகிழ்வதுதான் என்னுடைய கோல் என்று. அல்லாஹ்வுடைய ரிதாவை நான் பெற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வான். ஸோ அல்லாஹ்வை தவிர மற்ற விஷயங்கள்லாம் கோலா எடுத்தவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய உள்ளம் என்னதான் அவங்க அந்த கோல அடைஞ்சாலும், உள்ளம் விசாலமாக ஆவாது. உள்ளத்துல அமைதி என்பது வராது. ஸோ உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவருக்கு உள்ளத்துல அமைதி என்ற உணர்வை இது வர வைக்குது.